சரியான மழை. இந்த மழையை நாங்கள் எதிர்பார்க்கல. பட் அத்தனை சிட்டில வந்து ஃபாரஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் நாட் அவாய்டிங் இட். பட் வந்து ஏன்னா மழை புலம்பிக்கிட்டு இருக்கு. உங்க பெருமளச்சூர்ல வந்து நாங்க ஒரு டீ ஷாப்ல வந்து நின்றுட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஆதன் செல்வாங்க ஜெயிச்சாரு. ரெடியா இருக்கும். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ வந்து ஒரு ஆப் கனெக்ஷன் வேலை போயிட்டு இருக்கு. செல்வனோட போனை வந்து நம்ம ஹேக் பண்ணிட்டேன். அது மாதிரி சொன்னா வந்திருக்கோம். கள்ளக்குறிச்சி இங்கன்னா சுத்தமாக மழை இல்லை, க்ளௌடியாக இருக்காங்க. இப்போ டைம் வந்து 10:06. சுத்தமாக மழை இல்லை. 102 ரூபா 80 காசு. சென்னைக்கு நமக்கு 190 ரூபா டிஃபரெண்ட் வரும். 100 ரூபா 90 காசு. ஆமாங்க ஆமாங்க. ஏட்டபிக்கு வந்துருக்கோம். போங்க எங்கே போகணும்? பைக் அவர் இங்கே நிறுத்த சொல்லிட்டு வரையா? அங்கே நிறுத்தாங்க போன மாட்டேன். அது ரூல்ஸ் மாத்திட்டாங்க. ரூல்ஸ் ஆர் சேஞ்ச். ஓகே, லைட் ஆகுது. ஏடபி பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து துன்பம் முன்னாடி இந்துப்பூர், அப்புறம் வந்து வசரக்குடி. ஸோ இதுதான் பிளான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8 ஆகுது. இங்கெல்லாம் சுத்தமாக மழை இல்லை. சென்னையில் கிளம்பும் சரியான மழை. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்காக இங்கே ஆத்தூர், சேலம் ஆத்தூருக்கு முன்னாடி எடுக்கிறது. அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் இது. பிரேக்ஃபாஸ்ட்
லஞ்சு மீட்டிங் இட்லி சொல்லிடுவோம். அவங்க ஆனியன் தவா வெயிட்டிங். நீங்கள் ரைட்டு போனாங்க தும்மம் போகிற ரோடு வீட்டாங்க இந்த ரைட்டு வீட்டாங்க ரவுண்ட் தானா மூட்டி இதுதான் போகணும். மதுரை ரோடு தான் ஜெய்சார் வந்து அவரோட செயின் டைட் பண்ணுறதுக்காக ஒரு மெக்கானிக் சாஃப்ட்வேர் போடுங்க. எல்லாம் இருக்குது. நான் என்ன வேணாலும் தெரியல. என்ன அதெல்லாம் சின்ன வேலை தான் அது. புளியா அருள்மிகு பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். போன வாட்டி வந்தப்போ அதே கூட்டம். இப்போ வந்து திம்பம்ல இருக்கோம். இது வந்து சத்தியமங்கலம் டு திம்பம் போகிற ரோடு. இங்கே வந்து லஞ்சுக்கு வந்து இங்கே சாப்பிட்லான்னு சொல்லி இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், பாமா ஹோட்டல்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 ஆயிடுச்சு. சரி, இது ஃபாரஸ்ட்குள்ளே வேறு எதுவும் ஹோட்டல் இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணிடுறோம். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் பியூர் வெஜ் ஹோட்டல் அப்படின்ட்டாங்க. அதனால உள்ளே போய் பார்க்கணும். இன்னும் மீல்ஸ் ஆர்டர் பண்ணிடுறோம். மீல்ஸ் தான் நல்லாயிருக்கும். 4 பேருமே மீல்ஸு, ஒரு ஆம்லேட் சொல்லிடலாம். பார்த்திங்கன்னா மீல்ஸ் வந்து ஒரு பீட்ரூட்டு, அதில் ஏதோ ஒரு காய் போட்டிருக்காங்க, அப்புறம் சாம்பார், அப்பளம், பக்கோடா போட்டிருந்தாங்க சூடாக. அப்படியே வாங்கிட்டோம்.
கடையில் டீ ஷாப், டீ மேக்கிங் டீ ஷாப். ஸ்பீக்கர்லாம் நிற்க மாட்டான்ப்பா அவன். கர்நாடகா வந்து Visit again Karnataka state. இன்னும் தமிழ்நாடு கேட்டாங்க. தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட். எங்கே போனோம்? இங்கே இடம் இருக்கு, இங்கே நிற்க மாட்டேங்க. குட் மார்னிங் ஃபோக்ஸ். இன்னைக்கு வந்து 30th நவம்பர். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமலை கெஸ்ட் ஹவுஸில் இருக்கோம். முதுமலை கெஸ்ட் ஹவுஸில் வந்து முதுமலை டைகர் ரிசர்வில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸு, அபியாரண்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸு. இது ஆன்லைனில் புக் பண்ணோம். ஸோ ஒரு ஃபார் 2 days ஆக்சுவலி.
29th அண்ட் 30th ஆஃப் நவம்பர். இன்றைக்கி வந்து 30th ஆஃப் நவம்பர் மார்னிங் 6:30 டைமு. நேற்று கிளம்பியிருந்தோம் சென்னையிலேருந்து. நேற்று கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபெங்கல் புயல் வந்து அதோட இம்பேக்ட்னால நேற்று மழை சரியான மழை. நேற்று காலையில் கிளம்பியிருந்தோம், 3 o'clock கிளம்பினோம். இங்கே நேற்று ரீச் ஆகும்போது அரௌண்ட் 4 o'clock ஈவினிங். ஸோ பைக்கில் இப்போ வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஒரு வாக் அரவுண்ட் பண்ணலாம் வீடியோ. ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு, இதுதான் கெஸ்ட் ஹவுஸு, ஸ்டே பண்ண கெஸ்ட் ஹவுஸு. சுற்றியே வந்து ஃபாரஸ்ட் தான், பின்னாடிலாம் ஃபாரஸ்ட் தான். 2 கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து பிளாக் 1, அது பக்கத்தில் வந்து பிளாக் 2. ஸோ பிளாக் 1லேயே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது கீழே. அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ரூம் மாதிரி இருக்குது. ஸோ காஸ்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகுது. இதுதான் பேர் அபியாரண்யம் அனெக்ஸ். பீகாக் சைட் பண்ணோம் கெஸ்ட் ஹவுஸில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து நைட்டு வந்து ஆக்சுவலாக 9 மணிக்கு ஒரு பெரிய டஸ்கர் வந்துச்சு உள்ள. ஜஸ்ட் இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஆப்போசிட்லேயே வந்து நின்றுச்சு. இருட்டில் எங்களுக்கு எதுவும் தெரியல. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருந்தார். டக்குன்னு எங்களை உள்ளே போங்க அப்படின்ட்டாரு. உள்ளே போனோன்னா பார்த்தா சின்ன ஒரு ஃப்ளாஷ் அடித்தார். அதில் பார்த்தா நின்றுட்டு இருந்தது. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. பைக்ஸ் இங்கே பார்க் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் இருக்கிறது வந்து இன்னொரு பிளாக்கு. அங்கே தான் அது பின்னாடி வந்து கிச்சனும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம என்ன வேணுமோ அது வந்து அவங்க ஆர்டர் பண்ணி இங்கே இது பண்ணி கொடுப்பாங்க, புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரூம்ஸ் வந்து இப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு காமனாக ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஐ திங்க் அதை யூஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் ஒரு ரூமு, அப்படியே வந்து ஆப்போசிட்டில் ஒரு ரூம். ஸோ 2 ரூம் நாங்கள் எடுத்துருக்கோம். இங்கே 2 பேர், அங்கே 2 பேர். ஒரே நிமிஷம் நான். ஸோ ரூம் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இது வந்து ஒன்றும் பழைய கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு காட் 2 இருக்கும், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அப்புறம் அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ திங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருவீங்க. ஸோ இதுதான் ரூமு. பட் ஆனால் ஓகே, நைட்டு ரொம்ப குளிராக தான் இருந்தது. ஏபிள் டு மேனேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா யானையோட லத்தி. ஐ திங்க் இது நேற்று நைட்டா இல்லை அதுக்கு முன்னாடி போட்டதான்னு தெரியல. கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. மேபி ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ வந்து இங்கே கண்டிப்பாக எலிஃபெண்ட்டோட மூமெண்ட் இருக்குது. இந்த டைமில் நாங்கள் இப்போ நவம்பரில் இருக்கோம்ல, இந்த டைமில் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஸ்டே தான் சொல்லுவேன். இது மேலே ஒரு ரூம் இருக்குது. மேலே வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ இப்படியே வந்தீங்கன்னா அந்த ரோடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி நீங்கள் அங்கே நைட்டில் இல்லை ஏதாவது சைட் பண்ணணும் அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ பின்னாடி வந்து கிச்சனு, அதை வராரு பாருங்க. அவர் வந்து இங்கே கேர்டேக்கர், ஒன் ஆஃப் த கேர்டேக்கரு. அவர் வந்து கிச்சனில் வந்து தேவையானதை வந்து நமக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கெலாம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ எங்களோட ரூம் பார்த்திங்கன்னா இது ஒரு பேசிக் ரூம். இதுதான் ஸ்டார்ட் ரேஞ்சு. ஒரு ரூம் பார்த்திங்கன்னா 2200 rupees பெர் பர்சனு வித்தவுட் ஃபுட்டு. ஸோ பட் ஆனால் இங்கே இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் காஸ்ட்லி. ஐ திங்க் இட் இஸ் அரௌண்ட் 5500 நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற ரூம்ஸ் வந்து இன்னும் காஸ்ட்லி, இதுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸு. ஏன்னா இங்கே இன்சுலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் 7000 rupees நினைக்கிறேன். ஆன்லைனில் செக் பண்ணோம். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். இந்த வழியாக தான் அந்த டஸ்கர் வந்தது நேற்று. வந்துட்டு இங்கே நின்றுட்டு திருப்பி இப்படி அந்த வழியாக அப்படியே போயிடுச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இந்த சேர்லாம் போட்டிருக்காங்க இங்கேருந்து பார்க்குற மாதிரி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா
இவங்க சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும், ப்ளஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க ஆக்டிவிட்டீஸ், அனிமல் ஆக்டிவிட்டீஸ் எதாவது இருக்கான்ட்டா பார்ப்போம். இங்கே ஒரு 3 இல்லை 4 பீகாக் இருக்குது. இங்கே ஒரு மேல் பீகாக்கு, அப்புறம் 3 ஃபீமேல் இருக்குன்னு நினைக்கிறேன். மேல் வந்து கொஞ்சம் அப்படி தோகை விரிச்சிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும்னா இதுதான் என்ட்ரன்ஸு. நீங்கள் அங்கே ரோடு கீழே அப்படியே இருக்குது. இந்த போகிற ரோடு குண்டல்பேட் போகிற ரோடு அதுதான், கூடலூர் அண்ட் மசனக்குடி. நீங்கள் பார்க்கலாம் அந்த கார் போகிறது தான் ரோடு, லாரி போய் பாருங்கள்.